சேல்ஸ் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? எப்போங்க 1783ல ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினோட வேல்யூ என்னங்க? 6000. ஓகேவா? 6000 10% டெப்ரிசியேஷன் 1783ல அப்படிங்கும்போது ஹாஃப் இயரா. அப்போது 6000 இன்ட்டு 10% இன்ட்டு 6 divided by 12. 7, 8, 9, 10, 11, 12. ஓகேவா? ஸோ அப்போது 6000 இன்ட்டு 10% இன்ட்டு 6 divided by 12. இப்போ என்ன வருதுங்க? ஃபஸ்ட் இயரில் டெப்ரிசியேஷன் வந்து நம்மளுக்கு 300 rupees வருது. ஓகேவா? அப்போது 5700 இருக்குது. 31/12 12/84ல் நம்ம என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு ரெசிடியூல் வேல்யூவில் தான் 10% சொல்லியிருக்காங்க. அந்த இயரில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னால இப்போ 570 டெப்ரிசியேஷனாக இருக்கும். 5700 இன்ட்டு 10%. ஓகேவா? இப்போ 5700 இன்ட்டு 10% அப்படிங்கிறப்போ 570 மைனஸ் அப்படிங்கிறப்போ 5130 பேலன்ஸாக இருக்குது. இப்போது 31/12/85ல் போடுறோம். நம்மளுக்கு 86க்கு வேணும். ஓகேவா? இப்போ இதில் 10% 5130க்கு 10%. 5130 இன்ட்டு 10%. இப்போது 513. இப்போது 1186ல் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 5130 மைனஸ் 513. அப்போது 4617 இருக்கும். ஓகேவா? நம்ம எப்போ சேல்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். சேல்ஸ் வந்து 110ல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஓப்பனிங்கில் அதோட பேலன்ஸாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணது வந்து 11086 வரைக்கும். அப்போது 112 139 வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 9 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணியிருப்போமா? நம்ம டெப்ரிசியேஷன் வந்து அப்போ எவ்வளோ மந்த்ஸுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸுக்கு போடணும். அதாவது ஜனவரி டு செப்டம்பர் வரைக்கும். ஓகேவா? ஸோ 4617 இன்ட்டு 10% இன்ட்டு 9 divided by 12. 4617 இன்ட்டு 10% இன்ட்டு 9 divided by 12. இப்போ என்ன வருதுங்க? 3 4 3 4 6 3 4 6. ஓகேவா? ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கிறோன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். 346.3ன்னு வேணாலும் வச்சுக்கலாம், 0.30 வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட மைனஸ் பண்ணிக்கலாம். 4617 மைனஸ் 1346.30. அப்போது 42707. இதுதான் மிஷினரியோட வேல்யூ, பேலன்ஸ் வேல்யூ. டெப்ரிசியேஷன் போக மிஷினரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4270. ஓகேவா? இப்போது நம்மகிட்ட மிஷினரியோட வேல்யூ அப்படின்னு பார்க்குறப்போ டெப்ரிசியேஷன் போக 4270.70 இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம மிஷினரியை எவ்வளவுக்கு சேல் பண்ணியிருக்கேங்க? 1000 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 3270.70 நம்மளுக்கு என்னங்க? லாஸ். 4000 வேல்யூவான மிஷினரியை 1000க்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ லாஸ். ஓகேவா? இப்போ சேல் மிஷினரியோட டெப்ரிசியேஷன் போடணுமா? 346 இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ. இல்லையா? இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 346.30. ஓகேவா? அப்போ லாஸ் எவ்வளவுங்க நம்மளுக்கு? லாஸ் அப்படிங்கும்போது இங்கே தான் வருமா? லாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ப்ராக்கெட்டில் வேணும் நம்மளுக்கு லாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். எவ்வளோங்க? 3270.70. ஓகேவா? இப்போது இந்த ரெசிடியூல் மிஷினரிக்கு நம்ம வேல்யூ போடணும். ரெசிடியூல் மிஷினரி வேல்யூ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மிஷினரி இதோட பேலன்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுங்க நம்மளுக்கு? 14,400. இப்போ நம்ம வந்து
ரெசிடியூல் வேல்யூ அமௌண்ட் போடணும் இல்லையா. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 14,900 இருக்குது. 1187ல் 14,900 இருக்குது. இப்போ 1186ல் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டை சேல் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 4,617 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஓகேவா. ஸோ அதை லெஸ் பண்ணிட்டோம்னா இப்போ அதோட வேல்யூ என்ன இருக்குங்க, ரெசிடியூல் வேல்யூ 10,283 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் நம்மளுக்கு 10% போடும்போது என்ன வருதுங்க, 1028 வருதா. ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் இங்கே பாருங்கள் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம் 102830 வருது. ஓகேவா. ஸோ இப்போ வேறு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் போட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டெபிட் சைடில் நம்மளுக்கு அதிகமாக வருது. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது பேலன்சிங் ஃபிகர் என்ன வருதுங்க, 13,434.70. ஸோ இந்த இயரோட க்ளோசிங் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் இல்லையா. ஸோ 1187 டூ பேலன்ஸில் 13,483.70 போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.